Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சட்டமன்ற தேர்தலில் திமுக அமைச்சர்கள் 16 பேர் தோல்வியை தழுவினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவால் ஏற்பட்ட 4 முனை போட்டியில் ஆளுங்கட்சியான திமுகவின் கோட்டைகள் சரிந்துள்ளன. குறிப்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உட்பட 16 முக்கிய அமைச்சர்கள் தோல்வியை தழுவியிருப்பது அக்கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வரலாற்றில் 1996க்கு பிறகு பதவியில் இருக்கும் ஒரு முதல்வர் தேர்தலில் தோல்வி அடைவது இதுவே முதன்முறை. கொளத்தூர் முதல் திருப்பத்தூர் வரை திமுகவின் கோட்டைகளை விஜய் தகர்த்துள்ளார். குறிப்பாக முதல்வரை எதிர்த்து போட்டியிட்ட வி.எஸ். பாபு வெற்றி பெற்றது மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இது தவிர அமைச்சர்கள் துரைமுருகன், ஆர். காந்தி, கீதா ஜீவன், மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், சுப்பிரமணியன், தாமு அன்பரசன், முத்துச்சாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். திமுக அமைச்சர்கள் பலர் தோல்வியடைந்த நிலையில் அக்கட்சியின் முக்கிய முகங்களான கே.என். நேரு, செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் வெற்றி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்றனர். திருச்சி மேற்கு தொகுதியில் கே.என். நேருவுக்கு 88,235 வாக்குகள் கிடைத்தது. 4,786 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதேபோல் கோவை தெற்கு தொகுதியில் 59,724 வாக்குகளை பெற்று 2,271 வாக்குகள் வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி வெற்றியடைந்தார். இவ்விரு தொகுதிகளில் தாவேக வேட்பாளர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 திமுக அமைச்சர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தனர். மதுரை மத்திய தொகுதியில் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் 19,128 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் முஸ்தபாவிடம் தோல்வியடைந்தார். அதேபோல் மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அத்தொகுதியில் தாவேக வேட்பாளர் கார்த்திகேயன் 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துக்குள் வென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 8 பேர் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினர். இந்நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் 16 பேர் 1000 வாக்குகள் வித்தியாசத்துக்குள் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 1 வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரிய கருப்பனை வீழ்த்தி தாவேகாவைச் சேர்ந்த சீனிவாச சேதுபதி வெற்றி வாகை சூடினார். கள்ளக்குறிச்சி, கும்பகோணம், கம்பம், போளூர் உள்ளிட்ட தொகுதிகளில் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வென்றுள்ளது. வேப்பனஹள்ளி, குளித்தலை, கோவில்பட்டியில் திமுகவும், திருக்கோயிலூர், பரமத்திவேலூர், பழனி, கன்னியாகுமரியில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. விக்கிரவாண்டியில் பாமகவும், திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், உதகையில் பாஜகவும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசாங்கம் அமையும் வரை ஸ்டாலினை காவந்து முதல்வராக தொடருமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்த நிலையில் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.